தலைப்பில் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு பாடலால் மங்களாசாசனம் செய்ததற்கு குடந்தை எனும் கும்பகோணத்திலும் வெஃகா என்னும் பெயரில் காட்சியில் உள்ள ஒரு திவ்ய தேசத்திலும் திருவள்ளூர் என்று அழைக்கப்படும் திருவெவ்வுள்ளிலும் அரங்கம் எனும் ஸ்ரீரங்கத்திலும் பேர் எனும் திருப்பேர் நகரிலும் அன்பில் ஆகிய இந்த திருவன்பில் தலத்திலும் நாகத்தில் பள்ளி கொண்ட பெருமாள் வேறு யாரும் அல்ல, அவர்தான் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள ஆதி நெடுமால் ஆவார். தன்னை ஆராதிப்பவர்களை அவர் அணைத்து காப்பார் என்று பொருள். அப்பாடலில் அவர் சொல்லியுள்ள திருப்பார்கடல் என்பது மேல் உலகில் உள்ள 2 திவ்ய தேசங்களில் ஒன்று. ஏனைய 6ம் மண்ணுலகில் உள்ள 106 திவ்ய தேசங்களில் 6. அவைகளில் ஒன்று இந்த திரு அன்பில். நமோ வெங்கடேசா, ஹரி நமோ ஸ்ரீனிவாசா. நமோ வெங்கடேசா, ஹரி நமோ ஸ்ரீனிவாசா. மலை வாழும் தெய்வமே, ஏழும் மலையனே, நாமதாரியே பெருமாளே. மண்ணாளும் மலையனே, மாயக்கண்ணனே, பாதம் பணிகிறோம் பெருமாளே. உன் பாதம் பணிந்தே பாடிட வந்தோம் அருள்வாயப்பா. நமோ வெங்கடேசா, ஹரி நமோ ஸ்ரீனிவாசா. நமோ பாண்டுரங்கா, ஹரி நமோ ரங்கரங்கா. நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. நமோ நாராயணா, பிரம்ம பாராயணா. நமோ வெங்கடேசா, ஹரி நமோ ஸ்ரீனிவாசா. நமோ வெங்கடேசா, ஹரி நமோ ஸ்ரீனிவாசா. கலை வண்ணம் காட்டிடும் செந்திரத்தலம் காணும் அழகனே பெருமாளே. கடல் வண்ணமேனியை கொண்ட நாதனே, பாதம் பணிகிறோம் பெருமாளே. தடம் தேடி மலைப்படி ஏறி விரைந்தோம் தருவாயப்பா. நமோ வெங்கடேசா, ஹரி நமோ ஸ்ரீனிவாசா. நமோ கல்கிரூபா, ஹரி நமோ பரசுராமா. திருமழிசை ஆழ்வாரால் மட்டும் தலைப்பில் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு பாடலால் மங்களாசாசனம் பெற்றவர் இத்தல பெருமான். மூலவர் பெருமானின் திருநாமம் வடிவழகிய நம்பி என்றால் உற்சவரின் திருநாமம் சுந்தரராஜன். அவ்விரு பெயர்களுமே பெருமான் அழகானவர் என்று சொல்கின்றன. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே எனும் மகா மந்திரத்தை நாம் பற்பல முறைகள் உச்சரித்தால் நமது ஆன்மாக்கள் அழகு பெறுவன. மூலவர் மற்றும் உற்சவர் பெருமான்களைப் போலவே இத்தலத்தின் தாயாரும் அழகிலே பெயர் கொண்டுள்ளார். ஆம், இத்தலத்தின் தாயாருக்கு அழகிய வள்ளி நாச்சியார் என்கிற திருநாமம் உள்ளது. இத்தலத்தின் வரலாற்றை அறிந்து கொண்ட பின் இத்தலத்தில் அருள் பெற்றோரை பற்றி அறிந்து கொள்ளும் பொழுதும் அழகிலே பெயர் கொண்ட ஒருவரை பற்றி அறிந்து கொள்ளலாம். அவர்தான் சுந்தர சோழன். சுந்தரம் என்றால் அழகு. சுந்தர சோழன் போருக்கு செல்லும் முன்பு தனது உடைவாளை இத்தல பெருமானுக்கு முன்பு வைத்து வணங்கி சென்று போரில் வெற்றி வாகை சூடினான். அதற்கு நன்றி காணிக்கையாக இத்தலத்திற்கு ஏராளமான நிலதானம் செய்தான் என்று கல்வெட்டுக்களால் அறிய முடிகிறது. இக்கோவிலின் பிராகாரத்திலும் சுற்று மதில்களிலும் நடைபாதையிலும் கூட ஏராளமான கல்வெட்டுக்கள் உள்ளன. இத்தலம் வால்மீகியின் அவதார தலம் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. வால்மீகி தமிழ்நாட்டில் இருந்து சென்றவர் என்று கூறும் ஆராய்ச்சியாளருக்கு இங்குள்ள கல்வெட்டுக்கள் உதவி புரிவன. இத்தல பெருமான் வால்மீகிக்கும் காட்சி கொடுத்ததாக அறியும் செய்தியும் வால்மீகிக்கும் இத்தலத்திற்கும் உள்ள தொடர்பை வலுப்படுத்துகிறது. கோவிலடி எனும் திவ்ய தேசத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து திரு அன்பில் எனும் இந்த திவ்ய தேசத்தை அடையலாம். திருச்சியில் இருந்தும் திருச்சி டோல்கேட்டில் இருந்தும்
லால்குடியில் இருந்தும் இந்த திரு அன்பில் எனும் திவ்ய தேசத்திற்கு வரலாம்.